வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. இன்றைக்கி ஜெகன் குமார்ஸ் வியூவில் நம்ம சிஎஸ்கே பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு கலவையாக ஒரு விமர்சனம் இருக்குது. சிஎஸ்கே அவ்வளோதான், தோனி தொங்கிட்டாரு, இனிமேல் சிஎஸ்கே ஒன்றும் பண்ண முடியாது, என்னமோ பயங்கரமாக பேசினாங்க. சிஎஸ்கே வந்து இந்த கப்பை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நடக்காது. வேர்ல்டு கப்பில் எப்படி தோனி ரன் அவுட் ஆனார் பார்த்தியா, அதே மாதிரி தான் தோனி வந்து புடுன்னு போயிடுவார். அந்த மாதிரியான ஏகப்பட்ட கலவையான விமர்சனங்கள் அதெல்லாம் வேணாம். சொல்லுவாங்கள்ல, தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையை முறுக்கணும். அதே மாதிரி தான் சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயித்தாலும் அது சிஎஸ்கே என் டீமு, நம்ம டீமு, சிஎஸ்கே ஃபேன் தான் எப்பயுமே. ஆனால் தோனி தொங்கிட்டாரு, இதெல்லாம் மீசையை முறுக்கும். தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசையை முறுக்குங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தாலும் ஜெயித்தாலும் அது சிஎஸ்கே, அதோட ஃபேன் நான் என்றைக்குமே. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த டீமுக்கு முன்னாடி இருக்கிற சி இருக்குல்ல, சிஎஸ்கேல சூப்பர் கிங்ஸ்னு இருந்துச்சுன்னா கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் எஸ்கே, அதுக்கு முன்னாடி இருக்கிற சி, சென்னை வந்து என்னை அடையாளப்படுத்துது. அதாவது நான் வந்து துபாயில் தான் இருக்கேன், அபுதாபியில் இருக்கேன். அதனால் என்னுடைய கூட வேலை செய்கிறவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க, உங்கள் டீமில் மெட்ராஸ் டீமு, நாளைக்கு உங்கள் டீம் விளையாடுறது போல அப்படிம்பாங்க. ஏன்னா அது அந்த மற்ற மாநில நண்பர்கள், மற்ற நாட்டை சார்ந்த நண்பர்கள் அவங்களாம் சொல்லும் போதே அப்படி தான் சொல்லுவாங்க, உங்கள் டீம் நாளைக்கு விளையாட போகுது, உங்கள் டீம் அது என்னுடைய டீம். அதனால தான் சொல்கிறேன், சென்னை அது என்னுடைய டீம், உங்கள் டீம். சென்னை அப்படிங்கிறது வந்து வெறும் ஊர் கிடையாது, அது எங்களுடைய உணர்வு. எப்படி தமிழ் அப்படிங்கிறது வந்து என் அன்னைக்கும் மேல் அப்படிங்கிற மாதிரி தான், என் உயிரினும் மேல் அப்படிங்கிற மாதிரி தான் சென்னை. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து தமிழ்காரன், நேர்மையான ஆள், கொஞ்சம் கரடு முரடானவர்கள் அப்படின்ட்டு நிறைய கலவையான கேட்டிருக்கேன். இங்கே கூட வேலை செய்கிறவங்களே சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் தமிழியன்ஸ் தேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வேணாம், நம்ம டீம் பற்றி பேசுவோம். அதான் சொல்கிறேன், அது வந்து நம்ம டீம். வீடியோ எதுக்குன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ், அதாவது என்ன மாதிரி மற்ற சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தம்பு விட்டுறதுக்காக தான். பிரதர், சிஎஸ்கே வெரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எம்ஜிஆர் மாதிரி தான், ஃபஸ்ட்டு நாங்கள் அடி வாங்குவோம், அதுக்கப்புறம் திரும்ப கொடுப்போம். ஆனால் கொடுத்தோம்ல, கடைசி ரெண்டு மேட்ச்சில் அடி, அந்த 3 6 பார்த்தீங்களே எப்படி போச்சுன்னு. அதே மாதிரி தான் போன மேட்ச்சு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு, டைம் சரியில்லை, டைமிங் செட் ஆகலை. அதாவது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. தலை வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஓவர்லேருந்தே அடித்து ஆடி ஆரம்பிச்சிருந்தாருன்னா நல்லா வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அப்புறமா உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. அன்றைக்குமா இன்னிலேருந்து வாட்சன் அவருடைய விஸ்வரூபம் எடுப்பார். ஏன்னா அவர் ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வாட்சன் ஒரு காட்டினார்னு வைங்க, ஃபஸ்ட்டு 5 ஓவரில் அசால்ட்டாக 50 ரன் வந்துடும். அதுக்கப்புறம் சிஎஸ்கேவை அசைக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு வழக்கம் போல் நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுப்போம். நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது, கண்டிப்பாக அவரோட எதிர்பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச் நம்ம தான், இந்த கப்பு நமக்கு தான். அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொல்லுவாங்க, தலை தொங்கிட்டாரு, தோனி தொங்கிட்டாரு, இது அவ்வளோதான், இனிமேல் யாருமே விளையாடல, சிஎஸ்கே வராது. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், கப்பு நமக்கு தான். அதனால் அந்த ஒரு நம்பிக்கையை வைங்க. கண்டிப்பாக சென்னை என்றைக்குமே மீண்டு வருங்க. எவ்வளோ பார்த்துருக்கு சென்னை, அதே மாதிரி தான் சென்னை ஊரும் சரி, சென்னை டீமும் சரி, அதெல்லாம் மீண்டு வந்துடும். கண்டிப்பாக இருங்க, சரியா? நாளைக்கு நம்ம மேட்ச்சு நம்ம தான் தூக்குறோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த எதிர்மறை கருத்து சொல்கிறவங்கெல்லாம் நினச்சி வருந்தாதீங்க. நிறைய பேர் பார்த்தேன், எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, தோனி என்ன தெரியல, அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டாங்க. நானே கண்டிப்பாக எனக்கு அப்படியே கலங்கிட்டேன். நான் என்னடா தோனி இப்படி முழங்கால் அப்படி கை வச்சு இப்படி குனிஞ்சு நிற்கும் போது, ஐயோ, அது இல்லாமல் மேட்ச் முடிஞ்சு அவர் அப்படியே சோகமாக போனாரா, அதை பார்க்கும்போதே அவர் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதானா அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, கண்டிப்பாக மீண்டு வருவோம், திரும்ப அடிக்கிறோம். இந்த மேட்ச் நாளைக்கு நடக்கிற மேட்ச் வந்து நமக்கு தான். நாளையிலேருந்து அது நம்ம மேட்ச் ஆகிடும், நம்ம கைக்கு வரும் கப்பு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு இருப்போம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.